கர்த்தர் நம்மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். லேவியராகமம் 26:9. தேவனுடைய கிருபை, அவருடைய கண்ணோக்கம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. இதனால் கிடைக்கும் பலன் நாம் பலுகி பெருகுவோம். அப்படி என்றால் நாம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவோம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவன் உன் பேரிலே கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? அவர் நம்மை பார்ப்பதோடு நிறுத்திவிடவில்லை, நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அப்படி என்றால் அவரது இரக்கமும் கிருபையும் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த நிச்சயத்தோடு, இந்த ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை சந்தோஷத்தோடு கழிப்போமாக. அன்பின் பரம தகப்பனே, எங்கள் மீது நீர் கிருபையாயிருப்பதற்காக, எங்கள் மீது கண்ணோக்கமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாள். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்.